கேரளாவின் திருவனந்தபுரத்தில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பார்வையிட்டு வருகிறார். இது குறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். தென் மாநிலங்களுக்கு தற்பொழுது 2 நாள் பயணத்தை பிரதமர் மேற்கொண்டிருக்கின்றார். கேரளா மற்றும் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் பிரதமர் பங்கேற்க இருக்கின்றார். குறிப்பாக இன்றைய நாளில் கேரள மாநிலத்தினுடைய திருவனந்தபுரத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு விழாக்களில் பிரதமர் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அங்கிருக்கும் விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்தில் பிரதமர் பார்வையிட்டு வருகின்றார். கேரளாவினுடைய திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தை பார்வையிட்டு பிரதமர் அங்கிருக்கக்கூடிய விஞ்ஞானிகளிடம் இந்தியாவில் இஸ்ரோ சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ககன்யான் உள்ளிட்ட திட்டங்களுடைய நிலவரங்கள் தொடர்பாக கேட்டறிந்து வருகின்றார். மேலும் இந்தியா திட்டமிட்டு இருக்கக்கூடிய புதிய விண்வெளி திட்டங்கள் குறித்தும் இஸ்ரோ வடிவமைத்திருக்கக்கூடிய உபகரணங்கள் குறித்தும் அங்கிருக்கக்கூடிய விஞ்ஞானிகளிடையே பிரதமர் கேட்டறிந்து வரக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். இன்று பிற்பகலுக்கு பிறகு தமிழகத்திற்கு வருவதற்கு முன்பாக கேரள மாநிலத்தில் விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இந்த நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்றிருக்கின்றார். ககன்யான் போன்ற திட்டங்களுக்காக இந்தியா தற்போது முயற்சித்து வரக்கூடிய சூழ்நிலையில் விண்ணுக்கு இந்தியர்களை அனுப்பக்கூடிய அது போன்ற திட்டங்களில் ஏற்பட்டு வரக்கூடிய முன்னேற்றம் குறித்து பிரதமர் கேட்டறிந்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரோ பயன்படுத்தக்கூடிய பல்வேறு உபகரணங்கள் தொடர்பாக, குறிப்பாக இந்த ராக்கெட் உள்ளிட்டவற்றில் பயன்படுத்தக்கூடிய என்ஜின்கள் குறித்தும் பிரதமர் கேட்டறிந்து வருகின்றார். இஸ்ரோவினுடைய மிக முக்கியமான ஆய்வு மையங்களில் ஒன்றாக விக்ரம் சாராபாய் விண்வெளி மையமும் இருக்கின்றது. GSLV போன்ற ராக்கெட்டுகளுக்கான அந்த வடிவமைப்புகள் எல்லாம் இந்த விண்வெளி ஆய்வு மையத்தின் மூலமாகவும் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அந்த கிரையோஜெனிக் என்ஜின் போன்றவற்றை பயன்படுத்தி இந்தியா மேற்கொள்ள இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் குறித்தும் விஞ்ஞானிகளிடத்தில் பிரதமர் கேட்டறிந்து வருகின்றார். ககன்யான் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் அது தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் குறித்தும் பிரதமர் கேட்டறிந்து வருகின்றார். கேரள மாநிலத்தில் இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளில் பங்கேற்ற பிறகு இன்று பிற்பகல் புறப்பட்டு வரக்கூடிய பிரதமர் தமிழகத்தில் பல்லடத்தில் நடைபெறக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார். அதற்கு முன்பாக இன்று பிற்பகல் வரை கேரள மாநிலத்திலேயே பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். பிரதமரை பொறுத்தவரை 3வது முறையாக தற்பொழுது கேரளத்திற்கு வந்திருக்கின்றார். இந்த ஆண்டில் ஏற்கனவே 2 முறை கேரள மாநிலத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் வந்திருந்தார். தற்போது இந்த ஆண்டில் 3வது முறையாக கேரள மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமருடைய இந்த பயணத்தின் ஒரு அங்கமாக விக்ரம் சாராபாய் மையத்தை தற்போது பார்வையிடுகின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமரன்.